வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி கஷாயம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பூரவள்ளி கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கங்க, இஞ்சி, மிளகு, சீரகம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது கற்பூரவள்ளியை அதில் சேர்த்து கொதிக்க வைங்க. இஞ்சியை நல்லா இடித்து அதில் போட்டு கொதிக்க வைங்க. மிளகையும் சீரகத்தையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு தேவையான அளவு பனை வெல்லம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. இப்போது அந்த கொதித்த தண்ணீரை ஒரு வடிகட்டி வச்சு அந்த பாத்திரத்தில் வடிகட்டிக்குங்க. ஒரு சத்தான சளி இருமலை போக்கும் கற்பூரவள்ளி கஷாயம் ரெடி. இந்த மாதிரி கற்பூரவள்ளி கஷாயத்தை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி இருமல் உங்கள் பக்கம் வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.